வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது. இதை தயவுசெய்து ரெக்கமெண்டாக எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட்டை ஃபாலோ பண்ணிங்கனாவே, டெலகிராம் அப்டேட் ஃபாலோ பண்ணவே உங்களால் ட்ரேட் கூட பண்ண முடியும். அந்தளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்சால் இதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக இருந்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை பாருங்க. இதில் ஒரு 13 14 வீடியோ இருக்கு. இதில் ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோன்னா பயிற்சி பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். அடுத்தது வந்து இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோவெல்லாம் டெய்லி வந்து கொடுத்துட்ருக்கேன். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா அது இல்லாமல் இதை வந்து பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து இதை பாருங்க. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்து இந்த தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதில் கொடுத்துருக்கிற கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் போட்டிருந்தோம் மார்னிங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸு அண்டு சப்போர்ட்டு, கீழே ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம். இதை டெலிகிராமில் கொடுத்துருந்தோம் நம்ம. மார்க்கெட்டு பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே போய் முடிஞ்சிருக்கான். பாடி எங்கே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக வந்து அந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ளேயே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான் 1 ஹவரில். சரிங்களா? அப்போ இதில் என்னென்ன வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். 5 மினிட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ட்ரேடுக்கு என்ன சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பாருங்கள். இங்கே ஓப்பன் ஆகுது, ஃபியூச்சர் ஓப்பன் ஆனது. இது வரைக்கும் வந்துட்டு திரும்புகிறான். இங்கே என்ன லெவல் இருக்குது இதுக்கு திரும்பியிருக்கான்? ஒன்று இது சப்போர்ட்டில் திரும்பியிருக்கலாம், இந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்கலாம், அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போய் திரும்பியிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் இது இங்கே கீழே வந்து உடச்சோன்னையே நம்ம அடுத்த ரேஞ்ச் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கணும். பார்த்துருந்தா இந்த இடத்துல நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு. நம்மளும் இப்போ செக் பண்ணி பார்ப்போமே, இந்த இடத்துல என்ன லெவல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா தெரியும். தெரியுதுங்களா உங்களுக்கு? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரான லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்குது, இந்த ரிஜெக்ட் பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்குது. இது எல்லாமே கனெக்ட் ஆகும். அப்போது அது கீழே வரும்போதே நம்ம வந்து அடுத்த கனெக்டிங் என்கின்னு போட்டு வைக்கணும். இந்த கனெக்டை போட்டு அப்படியே எழுத்தோம்னா இதுவும் கனெக்ட் ஆகுது. அடுத்து இந்த பாயிண்ட்டு கனெக்ட் ஆகுது, இந்த பாயிண்ட்டு கனெக்ட் ஆகுது. இவ்வளோதாங்க. அது கீழே வந்தாச்சுன்னா அந்த இடத்துல திரும்புறதுக்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கான்னு நம்ம தெரியணும். இடையில திரும்புதுன்னு நினைப்போம், ஆனால் இது ஸ்பாட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸ்பாட்டை வந்து நான் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அது ஸ்பாட்டை சப்போர்ட்டுக்கு வச்சுருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எளிமையாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து இவ்வளவு நேரம் ஜர்க் ஆயிருக்கா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 3 6 9 10 12 13 கேனல் 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த இடத்துக்குள்ளேயே நின்றுருக்கான். இந்த ரேஞ்சிலேயே ட்ராவல் பண்ணியிருக்கான். அப்போ இந்த இடம் என்ன பிரச்சனை இருக்குன்னு இங்கே செக் பண்ணி பார்த்துருந்தா நம்மளுக்கு ஐடியா கிடச்சிங்க. பாருங்கள்லாம் ரிஜெக்ட் ஆன ஏரியா கொஞ்சம் இங்கே சப்போர்ட் எடுத்து இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் வந்து கனெக்டிங் ஆகுது. அப்போ இங்கே கனெக்ட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, இங்கேருந்து மேலே கிளம்புனது தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு வந்து டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட்டுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸை போய் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி நின்றுருக்கான். ரெசிஸ்டன்ஸில் பாருங்கள் என்ன நடந்திருக்கு, மேலே போய் க்ளோஸ் ஆனோன்னே மறுபடியும் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸையே சப்போர்ட்டாக மாற்றி சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போய் முடிஞ்சிருக்கான். இதெல்லாம் செக் பண்ணுங்கள். அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். புரிஞ்சுங்களா? இதே ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு ஐடியா காமிச்சிருக்கும். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு கீழே, அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்திருக்கு. ஃப்யூச்சரில் சப்போர்ட்டு கீழே வந்து அடுத்த ஒரு சப்போர்ட்டை பிடிச்சிட்டு போயிருக்குது. இதே ஸ்பாட்டில் பாருங்க, அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா
இது ஸ்பாட்டை பாருங்கள், இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். ஸ்பாட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு, எக்ஸாக்டாக வந்து இதோ இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிருக்குது மார்க்கெட்டு. ஸ்பாட்டில் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகி சப்போர்ட். சப்போர்ட்டுன்னா ஆல்ரெடி நம்ம வரைஞ்சி வச்சிருக்கிற சப்போர்ட்டு. இதோ இங்கே நேற்று சப்போர்ட் எடுத்த இடம், அதே இடத்து இன்னைக்கு சப்போர்ட் எடுத்துருக்குது. புரிஞ்சுங்களா? அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து அடுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதையும் பிரேக் பண்ணி மேலே போய் இது ஒரு இங்கே ஒரு ஜோன் ப்ளூ கலர் லைன் ஒன்று இருக்குது. எதுக்காக போட்டிருக்குன்னு தெரில, பட் அந்த லைனுக்கு போயிருக்கு. அது எதுக்காக போட்டிருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த ஒரு ஜோன்னு நம்ம வரைஞ்சிருக்கோம். இது ஸ்பாட்டு. ஒரு ஜோன் வரைஞ்சிருக்கோம், முன்னாடி இருந்து எடுத்திருக்கோம். அந்த ஜோனோட ஹை பாயிண்ட் போய் டெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி இருக்கு மார்க்கெட்டு. அங்கே போய் நின்றுருக்கு மார்க்கெட்டு. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும். புரிஞ்சுங்களா? கரெக்டாக அந்த ஜோனை போய் மார்க் பண்ணிக்கிறான். டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் போய் ஜோனை பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட்டுக்குள்ளே வந்து நின்ட்டான். இது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறி இருக்கும், அதுக்குள்ளே வந்து நின்றுருக்கான். பட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து திரும்பணும்னு கணக்கு போடுறோம். பட் இங்கே வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அப்படியே மேலே போயிருக்கான். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்தால் கீழேயே வந்தால் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கேயே சப்போர்ட் எடுத்து என்ன ட்ரெண்ட், ஓவரால் ட்ரெண்டை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இதையே கரெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குது தெரிஞ்சுதுங்களா? ஒரு செல் ட்ரெண்ட்லேருந்து பை ட்ரெண்டுக்கு மாறிக்குது. இதை உடச்சுனே பைக்கு வந்துடுச்சு, இதை உடைச்சாச்சு, லோ உடைக்கல. அப்போது பை ட்ரெண்டு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம பண்ணியிருந்தாவே இந்த இடத்துல நம்மளுக்கு குழப்பம் இருக்காது. அப்போ பை ட்ரெண்டில் போய் நம்ம அந்த இடத்துல செல்லுக்காக ட்ரை பண்ணுறத விட கரெக்டான ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல பிடிக்காது பெஸ்ட்டு. நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கீழே வந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் அதாவது சப்போர்ட்டு கீழே வந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் ஸ்பாட்டில் வந்து பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கான். இது பாருங்கள், இதே லைன் தான், இந்த இடத்துல மார்க் பண்ண இடம் தான் அது. புரிஞ்சுங்களா? அப்போது நம்ம வந்து ஏன் ஃப்யூச்சரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆன பின்னாடி அந்த சார்ட் பேலன்ஸ் ஆகிறதுக்கு 2-3 நாள் டைம் எடுக்கும். அதனால வந்து இந்த ஸ்பாட்டை கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டுக்கு வச்சுட்டா நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ இதையே ஃபாலோ பண்ணி பழகுனீங்கன்னா எளிமையாக இருக்குது ட்ரேடுக்கு. நாளைக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? மார்க்கெட் எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு போய் நின்றுருக்கு. அப்போது நம்மளுக்கு இந்த ஜோன் இப்போ தேவையான, இந்த ஜோன் தேவையில்லை, தூக்கிடலாம், தூக்கி விட்டுறலாம். இந்த ஜோன் ஒன்று மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜோன் வேணால் இருந்துட்டு போதுன்னு விடலாம்னு வச்சுக்கல. ஏன்னா இப்போ இருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு சப்போர்ட் லைன், மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன இருக்குது இப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிக்கிறாங்க போது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கேன்னு பார்க்கணும். இப்போ தெரியுதுங்களா? நம்ம 1 ஹவரில் இருக்கோம். இதோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது கனெக்டிங். அதை எழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். பாரு, இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த ஏரியாவெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பாருங்க, நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ரெண்டையும் மட்டும் நான் கனெக்ட் பண்ணி இழுத்துட்டேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லோவை நம்ம டச் பண்ணியிருக்கோம். லோவுக்கு டச் பண்ணி எடுத்துருக்கோம். மார்க்கெட்டிங்க பாருங்கள், கரெக்டாக அந்த ஐயை டச் பண்ணியிருக்கான். இப்போ நம்மளுக்கு இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு, இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கனெக்ட் ஆகலை. அப்போது கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த இந்த இதையே கொஞ்சம் மேலே பேலன்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். சிம்பிள். இப்படி பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அந்த மாதிரி கனெக்ட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இது இழுத்தோம்னா வேறு எங்கேயாச்சும் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த பாயிண்ட் ஒன்று கனெக்ட் ஆகுது. இங்கிருந்து அடுத்தது கனெக்டிங் இல்லை. ரைட்டுங்களா? அது எங்கேயும் இருந்துட்டு போகிற, அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மல்டி கனெக்ட் கிடைச்சாவே போதுமானது தான். 2-3 கனெக்ட் ஆகிற மாதிரி எதுனா போதும். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த ஏரியாவை நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் ஆகும். சப்போர்ட் இது இப்போ இந்த இடத்துல நின்றுருக்கு மார்க்கெட். இப்படி தான் நம்ம இதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? இப்படி எளிமையாக ட்ரேடுக்கு கட்டமைச்சு பழகிக்கங்க. ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்து இதில் ஒன்றும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. இதை புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை புரிஞ்சுக்க வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு இது செட் ஆகும். இந்த மார்க்கிங் தாண்டி எதுவுமே நடக்கிறதில்ல மார்க்கெட்டில். இதுதான் நடந்துட்டு இருக்குது, மாற்றி மாற்றி நடந்துட்டுருக்கு. இப்போ இதை ஃபாலோ பண்ணி பழகிக்கங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸ்பாட் ஃபியூச்சர் ரெண்டையும் பார்த்துட்டோம். இனி வந்து
அடுத்து நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துப்போம். அடுத்த பதிவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம்.